ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர், இன்வால்வ்டு கிரிக்கெட்டர். எப்பவுமே கேம்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் அவருக்கு. எல்லாரும் சொல்றதுதான் கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்டர் 19 ஸ்டேஜ்லயே அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் பிளேயராகவும் அக்ரெசிவ் கேப்டனாகவும் தான் இருந்தாரு. மைண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மைண்ட் ஃபிட்னஸ் ரெண்டுமே அவருக்கு வந்து 100%. எந்த மேட்ச்லயும் அவர் வந்து ஒரு சலிப்போட ஆனதே கிடையாது. ஒரு ஃபிட்னஸ் இல்லாம ஃபீல்ட்ல இருந்ததே கிடையாது. அப்கோர்ஸ் சாய் சுதர்சன் ஓப்பனிங் இறங்கிட்டாருன்னா, சாய் சுதர்சனும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்கிட்டாருன்னா, சுப்மன் கில் 1 down and 2 down வந்து KL ராகுல் வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா. KL ராகுல் இஸ் a very very good replacement for Virat Kohli at number 4. ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் வந்து டோட்டலி சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கா இல்ல. whereas விராட் கோலியோடைய ரிட்டையர்மெண்ட் இஸ் கொஞ்சம் ஷாக்கிங், டிசப்பாயின்மெண்ட். ஏன் ரிட்டையர் ஆறாரு? அவருடைய ஃபார்முக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துருச்சுல அவருக்கு. அதனால ரிட்டையர் ஆறாரு. 5 டெஸ்ட் சீரீஸ் ஒருவேளை தாக்கு பிடிக்க முடியுமான்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? Oscar is always on right track. That is why Fast Track டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிராங்க்லின். கடந்த சில 5 நாட்களாக பல நிகழ்வுகள் கிரிக்கெட்டில் நம்மளுக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய நிகழ்வாக நடந்துச்சு. முதல்ல ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட், அதுக்கப்புறம் IPL டெரரிஸ்ட் அந்த அட்டாக்னால் 1 வீக் போஸ்ட்போன் ஆச்சு. இன்று மிகவும் முக்கியமாக டெஸ்ட்டோட கோட்டுன்னு அழைக்கக்கூடிய விராட் கோலி, கிங் ஆஃப் இந்தியா, பல பட்டங்களை பெற்றிருக்கவர், ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? முதல்ல ஒரு விதத்துல இது கொஞ்சம் சர்ப்ரைஸ். ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் வந்து டோட்டலி சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கா இல்ல. whereas விராட் கோலியோடைய ரிட்டையர்மெண்ட் இஸ் கொஞ்சம் ஷாக்கிங், டிசப்பாயின்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் உண்மை. அதான் உண்மை. ஏன்னா அவருடைய ஃபிட்னஸ், மெயின் ரீசன் அவருடைய ஃபிட்னஸ், அவருடைய எபிலிட்டி டு கம் பேக். அவர் வந்து எப்பவுமே வந்து கேம்ல ஃபீல்ட்ல இறங்கிட்டானா எப்படியான சாதிக்கணும், தன்னுடைய ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஆடுற கிரிக்கெட்டர், ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர், ஒரு இன்வால்வ்டு கிரிக்கெட்டர். எப்பவுமே கேம்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் அவருக்கு. அதனால அவர் இல்லாம ஒரு இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சஸ் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கும்னு எனக்கு தோன்றது, நிறைய பேருக்கு. அவருக்கு உலகம் போய் நீங்களே சொல்லிட்டீங்க, கோட். எல்லாரும் சொல்றதுதான் கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். இப்ப கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் will not be seen in டெஸ்ட் கிரிக்கெட் hereafter அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு கவலைக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஓகே சார், இந்த டிசிஷன் மேபி ராங்கான டிசிஷனா? ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டனாக இருந்து 4 வருடம் தொடர்ந்து இந்தியாவை டெஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் வச்ச கேப்டன், டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் டெஸ்ட்லேருந்து கேப்டனாக வேணாம் அப்படின்ட்டு பிளேயராக ஆடினார். அதுக்கப்புறம் இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த கேப்டன், கிட்டத்தட்ட 123 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, 100க்கும் மேற்பட்ட டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. இப்போ தான் இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ரீசெண்டாகவே ஒரு ரூமர் கிளம்பிச்சு, விராட் கோலி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, பட் BCCI வந்து மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததாக கேள்விப்பட்டோம். பட் இன்னைக்கு அந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. இது இந்தியா கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கிறக்கா வாய்ப்பு இருக்கா சார்? பின்னடைவுன்னு நான் நினைக்கல. என்ன, அவருக்கு 36 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து கடைசி 3-4 வருஷம் அவர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல அவருடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணல. அவருடைய டாப் அவர் தான் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணாரு. ஒரு 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 சீரீஸ்ன்னு போனா ஒரு 500 ரன் அடிக்கிறது, ஒரு 2 செஞ்சுரி அடிக்கிறது, ஒரு 2 கன்சிஸ்டன்டா அடிக்கிறதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்டர்டை அவரால் கடைசி 2-3 வருஷம் அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. அவருக்கு வந்து 2021-22ல வந்து ஆவரேஜ் 51-52 இருந்தது டெஸ்ட் மேட்சஸ்ல. இப்போ வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு, அவருக்கு 46.5 தான் அவருக்கு. ஸோ ஒரு 4 வருஷத்துல அவருக்கு வந்து 3-4 வருஷத்துல அவருக்கு வந்து ஆவரேஜ் அவ்வளவு கம்மியா இருக்கு. அதுல இருந்தே தெரியுது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல குறைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால
என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். அதனால அவர் எந்த ஒரு கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பெரிய வேல்யூபிளா தான் இருந்தாரு, யூஸ்ஃபுல்லா தான் இருந்தாரு. முன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் அல்லாட்டும் ஓரளவுக்கு நல்லா ஆடிண்டு ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருங்கிற ஒரு இதே தவிர ஒரு மேட்ச் வின்னிங் எபிலிட்டி, ஒரு கேம் சேஞ்சிங் அபிலிட்டி எல்லாம் அவருக்கு போயிடுச்சு 2-3 வருஷமாவே. அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபார்ம் ரொம்ப கம்மியாயிட்டே இருந்தது அவருக்கு. ஒயிட் பால் கிரிக்கெட், T20 கிரிக்கெட், அந்த ஒயிட் பால் அண்ட் கிரிக்கெட்லனால தான் அவரை வந்து அவருடைய சக்சஸ் வந்து நமக்கு இன்னும் நல்லா விஸ்தாரமா தெரிஞ்சிருது. அதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, இதுல சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இது வந்து ஒரு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஒரு கிரிட்டிக்கல் டூர் தான், ஒரு டஃப் டூர் தான் இங்கிலாந்து டூர். கண்டிஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீம். இப்போ அவங்க கண்டிஷன்ஸ்ல நம்ம இங்க வந்து போன 2 வருஷம் முன்னாடி தோல்வி அடைஞ்சிட்டு போனதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய பிச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தா போல டீம் எடுத்துன்னு தான் நம்மளோட மோதுவாங்க. அதனால கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ், யங் டீம், ஒரு நியூ ஃப்ரெஷ் அப்ரோச்சோட அப்ரோச் பண்றதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரோஹித் சர்மாவும் இல்ல, விராட் கோலி இல்ல, 2 எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது, முன்னாடியே தெரிஞ்சிடுது. சோ அதுக்கு தகுந்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா ஆடலாம். பெரிய கிரிக்கெட்டர் அவர் போறது வருத்தம் தான். பட் இருந்தாலும் அதனால வந்து இது பெரிய ஒரு மகா பாதிப்புக்கு ஏற்படும் நான் நம்பல. சார் எனக்கு இங்கே என்ன கொஸ்டின் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலாந்து டூர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் டூர் இன் கிரிக்கெட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கண்டிஷன் அண்டு அவங்களோட இங்கிலாந்தோட டீம் பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா இந்த பேஸ்பால்னு ஒரு கிரிக்கெட்லேயே இன்னொரு இதை கொண்டு வந்தாங்க, ஒரு மூவ் ஆன். அவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கிலாந்து தான் கொண்டு வந்துச்சு. கொண்டு வரும்போது ஒரு சேலஞ்சிங்கான டீமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு கோலி மாதிரி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும்ல. இன்னொன்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட சைக்கிளும் இந்த இங்கிலாந்துலேருந்து நமக்கு தொடங்குது. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக இருக்கும்போது கோலியோட இந்த டிசிஷன் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கலாமோ? ஏன்னா ரோஹித் தான் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கோலி கொஞ்சம் ஆடி இருக்கலாமான்ற ஒரு குரலும் எழுதுல சார். இல்ல, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர், கோட் அப்படின்லாம் சொல்றோமே தவிர இந்த 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 நேரத்துல இப்போ இங்கிலாந்து டூர் போச்சே, அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்கு, அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவருடைய இமீடியட் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பிஜிடி டோர்னமெண்ட்ல என்ன, எப்படி அவ்வளவு சீரீஸ்ல எப்படி ஆனார், அதுதான் நமக்கு கணக்கெடுத்துக்க முடியும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இஸ் வேல்யூபிள், அவருடைய இன்புட்லாம் ஒரு யூஸ்ஃபுல் தான். அவர் இருக்கிற இப்ப பூம்ரா கேப்டன் பண்றாரோ, சுப்மான் கில் கேப்டன் பண்றாரோ, வேற யார் பண்றாங்களோ, எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பக்கத்துல இருந்தா ஒரு தெம்பு தான். பட் இருந்தாலும் இவருடைய ஃபார்ம், அவர் ஏன் ரிட்டையர் ஆறாரு? அவருடைய ஃபார்முக்கு அவர் மேலேயே சந்தேகம் வந்துருச்சுல்ல அவருக்கு, அதனால ரிட்டையர் ஆறாரு. 5 டெஸ்ட் சீரீஸ் ஒருவேளை தாக்கு பிடிக்க முடியுமோன்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துருது. நாட் இன் த மைண்ட், நாட் இன் த ஃபிட்னஸ், பட் இன் த ஃபார்ம். ஒரு 2 டெஸ்ட் சரியா ஆடல, 2 டெஸ்டும் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் ஆடி 20 ரன் 30 ரன் தான் அடிச்சிருக்கான்னு வச்சுப்போம் மொத்தமாவே. எவ்வளவு ஒரு எம்பாரஸ்மெண்ட் செலக்டர்ஸ்க்கு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அவரை டிராப்பும் பண்ண முடியாது, அவரை வந்து என்ன பண்ணுவீங்க? அதனால ஒரு அந்த எம்பாரஸ்மெண்ட்லாம் வந்துருமோன்னு அவருக்கே ஒரு ஒரு சலனம் வந்துருது, சஞ்சலம் வந்துருது அவருக்கு. டெஃபினட்டா அது தெரியுது. சில பேர் சொல்றாங்க அவர் வந்து ஆடினா கேப்டனா தான் ஆடணும், அதுவும் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆனே தனக்கு வந்து ஒரு கடைசி சான்ஸ், ஒரு கேப்டனா ரிட்டையர் ஆகலான்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கலாம் பிசிசிஐக்குன்னு சொல்றாங்க. அது அது அதை நம்ம அது தீர்மானமா சொல்ல முடியாது. இது வந்து பிரஸ்ல மீடியால வர காசிப் தான் அது. அதனால எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி அவர் சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருந்தாலும் அந்த கண்டிஷன்ஸுக்கு செலக்டர்ஸ் ஒத்துக்கலன்னு அது சரிதான். We cannot agree to a condition set by any cricketer. Game is greater than the individuals. அவரை வந்து எதுக்கு அவர் வந்து நிறைய டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன், நீங்க உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க. இருந்தாலும் அவரை வந்து கேப்டன்சில இருந்து எடுத்ததுக்கு மெயின் காரணமே அவர் வந்து ஒரு செட் மைண்ட்ல ஆடுறாரு, ஒரு சில பிளேயர்ஸ பத்தி பயஸ்டா இருக்காரு, ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டு அதே ஃபார்முலால போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிளேயர்ஸோட கெட் அலாங் பண்ணல. எக்ஸாம்பிள் அஸ்வினோட அவர் வந்து அஸ்வினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவரை வந்து ரிஸ்க் பண்ணதான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க, இவரும் ரவி சாஸ்திரி சேர்ந்து.
அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஃபாரின் பிச்சர்ஸ்ல ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் இங்கிலாந்துக்கு போனாலோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாலோ ஒரு ஸ்பின்னர் தான், அதுவும் ஒரு ஸ்பின்னர் வந்து ஜடேஜா தான், இவருக்கு வந்து செகண்ட் ஸ்பின்னர் யூஸ் பண்ணாதான் இவருக்கு அஸ்வினுக்கு சான்ஸ் அப்படின்னு நிறைய கிரிட்டிக்கல் மேட்ச்ல எல்லாம் தேவையில்லாம டிராப் பண்ணி அதனால இந்தியாவுக்கு பாதகமாவே போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி ஒரு 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 இது வந்துருது அவர் மேல ஒரு, அதனாலதான் அவர் கேங்குலி ஒரு போர்டு பிரசிடென்டா இருக்குச்சு செலக்ஷன் கமிட்டியோட பேசி அவர் வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு நியூட்ரல் கிரிக்கெட்டர், ஒரு ஒரு பேலன்ஸ்டா இருக்க கிரிக்கெட்டர் வேணும், என்ன பிளேயர்ஸை வந்து இன்னொரு நல்ல பெரிய கிரிக்கெட்டரை மதிக்க தெரியணும், இன்னொரு பெரிய கிரிக்கெட்டரை கையை அரவணைச்சு போக தெரியணும். அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு அது வின்னு வர 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 அவருக்கு வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் அண்ட் அரகன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் அவர் வந்து இது பண்ணாங்க. அதே பிளேயர் எதுக்கு திருப்பி இன்னொரு தடவை கேப்டனா கொண்டு வர முடியும்? ஓகே, அதனால அவங்க செலக்டர்ஸ் have done the right thing. Let us, I think Indian team can go with young team only. என்னுடைய பர்சனல் சாய்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனை ஒரே ஒரு சீரீஸ் போட்டு அவருக்கு அப்புறம் சுப்மானிகளை வைஸ் கேப்டனா போட்டு டெவலப் பண்ணணும். அதான் முன்னாடி நம்ம டிஸ்கஷன்ல சொன்னேன், அஜிங்கா ரஹானேவுக்கு கேப்டன்சி கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னேன். இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அதை வந்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. அது மாதிரி பண்றதுக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறது என்னுடைய எண்ணம். சார், எனக்கு வந்து விராட் கோலியை பற்றி நம்ம எவ்வளோதான் அவர் மேலே விமர்சனங்கள் அண்ட் இது இருந்தாலும் த கோட் ஆஃப் டெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல நம்ம அவரை மிஞ்சிற ஆளே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருந்து போய் ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே ஆஸ்திரேலியாவை ஒரு பயமுறுத்தினார், இந்தியாவில் போய் இருந்து இங்கிலாந்துகிட்ட போய் ப்ரூவ் பண்ணார். ஸோ இந்தியா கிரிக்கெட் டெஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணதில் அவரோட பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த பேட்டிங் அப்ரோச்சாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இளைஞர்கள் விராட் கோலியை பார்த்து இன்னும் அவரை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரை மாதிரியான அந்த ஃபிட்னஸ் எவ்ரிதிங் நம்ம பேசி ஆகணும்ல சார். அவரோட அந்த கிரிக்கெட் டெஸ்ட் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். 2011 ஐ திங்க் he made his debut. 14 வருஷம் ஆடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட். 2008லயே இதுக்கு வந்துட்டார் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு. அண்ட் அண்டர் 19 கேப்டனா இருக்குச்சேவே இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுது அவரோட கேப்டன்சில. ஜடேஜா, மனிஷ் பாண்டே, நிறைய இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்ல 4-5 பேர் அவர் கீழே ஆனவங்க தான். அப்பவே அண்டர் 19 ஸ்டேஜ்லயே அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் பிளேயராகவும் அக்ரெசிவ் கேப்டனாகவும் தான் இருந்தாரு. அண்ட் முக்கியமான ஸ்ட்ரென்த் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து ஃபிட்னஸ், மைண்ட், பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மைண்ட் ஃபிட்னஸ் ரெண்டுமே அவருக்கு வந்து 100%. எந்த மேட்ச்லயும் அவர் வந்து ஒரு சலிப்போட ஆனதே கிடையாது, ஒரு ஃபிட்னஸ் இல்லாம ஃபீல்ட்ல இருந்ததே கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அதே மாதிரி தன்ன மாதிரியே எல்லாரும் ஃபிட்டா இருக்கணும்னு, பிளேயர்ஸ் ஃபிட்டா இருக்கணும்னு ரொம்ப வந்து ஆசைப்பட்டார் அவரு. அதை சில சமயத்துல ரொம்ப ஓவர் அக்ரெசிவா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணச்சேதான் மாதிரி அஸ்வின், ரோஹித் சர்மாவே அவர் வந்து ஒரு சில சமயத்துல சொல்லியிருக்காரு ஃபிட்னஸ் போதாது அப்படின்னு. ஸோ என்ன கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ், கிரிக்கெட்டிங் டேலண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் ஒரு பிளேயருக்கு ஃபிட்னஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரொம்ப 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 குறிப்பிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் அவரு. அது அவருடைய மீதி கேப்டனோட கம்பேர் பண்ணச்சு இது அவரோட ஸ்ட்ரென்த். இவர் வந்து இதை வேற மாதிரி திங்க் பண்றவர், வேற லெவல். நீங்க சொல்லிட்டீங்க, வேற லெவலுக்கு கொண்டு போனார் கிரிக்கெட்டை, இந்தியன் கிரிக்கெட்டை வேற லெவல் கொண்டு போனாரு. அப்ராட்ல ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு எப்படி நம்மளும் அக்ரெசிவ் ஆட முடியும், எப்படி ஃபாரின் அது இங்கிலாந்து கண்டிஷனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸும் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷனா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்களோட ஃபயருக்கு ஃபயர் மோதுற மாதிரி அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்மளையும் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு, நம்மளாலையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஆட முடியும். அதுலதான் அவர் வந்து ஒரு ஸ்பின்னர் தான் வேணும், 3 ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபேஸ் பவுலர், இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர். அப்படிதான் உண்மையிலே ஒரு விக்கெட்ல ஒரு ஸ்பின் எடுக்கும்னு ஒரு கான்பிடென்டா தோணித்தனதான் அப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு ஸ்பின்னர் ஆட் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷனாவே ஆடினார் அவரு. அதுலதான் அஸ்வின் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு டிராபேக் அப்படித்து. ஸோ அவருடைய பேட்டிங் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து விராட் கோலி போனார்னா மினிமம் ஒரு 80 அடிப்பாரு, செஞ்சுரி அடிப்பாரு, 80 அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுல கான்பிடன்ஸ்ல தான் ரெண்டு இன்னிங்ஸ்லயும். நீங்க பாத்தீங்கன்னா சில கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்காது, சீரியஸா ஆட மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு வந்தா வராட்டா போகும். இவர் வந்து
எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி சீரியஸா ஆடுறாரோ இன்வால்வ் ஆடுறாரோ அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஆடுவாரு. சோ Okay. அவர் வந்து ஒரு ஃபார்ம்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்குச்சே. ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின் பவுலர்ஸா இருக்கட்டும், எந்த பிச்சா இருக்கட்டும், கான்பிடென்ட்டா ஆடி காமிச்சிருக்காரு. ஆன் இஸ் டே ஹி லுக்ட் டெவஸ்டேட்டிங். அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் அவரு. சோ ஒரு மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட்டர், ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு கேப்டன். அண்ட் அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். எவ்ரி இந்தியன் கிரிக்கெட்டர், இந்தியன் ஃபேன்ஸ் ஹாவ் டு சல்யூட் விராட் கோலி. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. சார் கடைசி கொஸ்டினா, ரோஹித் சர்மா 5 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு கோலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. புதிய கேப்டனா சுப்மன் கில் அண்ட் வைஸ் கேப்டனா ரிஷப் பண்ட் தொடர வாய்ப்பு இருக்குது பும்ராவோட இன்ஜுரி கன்சர்னாலன்னு ஒரு ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நம்பர் 4 பிளேயராக இல்லை ஓப்பனிங்காக சாய் சுதர்சன் இருப்பாருன்னு நம்ம இருக்கும்போது, நம்பர் 4க்கு சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ரஜத் பட்டிதர் போகிற மாதிரியான பிளேயர்ஸ் நிறைய பேர் சண்டை போட்டுருக்கும்போது, யார் அவங்களுக்கு கோலி அளவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அப்கோர்ஸ் சாய் சுதர்சன் ஓப்பனிங் இறங்கிட்டாருன்னா, சாய் சுதர்சனும் ஜெய்ஷ்வாலும் ஓப்பனிங் இறங்கிட்டாருன்னா, சுப்மன் கில் 1 டவுன் அண்ட் 2 டவுன் வந்து KL ராகுல் வந்துருவார் ஆட்டோமேட்டிக்கா. KL ராகுல் இஸ் வெரி வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் விராட் கோலி அட் நம்பர் 4. விராட் கோலி இல்லாதனால ஒருவேளை விராட் கோலி இந்த டூர் போயிருந்தானே ராகுல் ஓப்பனிங்கே போயிருக்கலாம். சாய் சுதர்சன பேக்கப்பா வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த சினாரியோல வந்ததுக்கு இப்ப நம்ம பேசுறது வந்து சுப்மான் கில் கேப்டன், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல பேசுறோம். அப்படி இருக்கச்சே ஏன்னா நான் சொல்ற அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து ரஹானே கேப்டன்ங்கிறது எவ்வளவு அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. சோ அதை வந்து கருதாம இதை பத்தி நீங்க சொன்ன பாயிண்டே வச்சு நம்ம அதே நிறைய பேர் நீங்க சொன்ன பாயிண்ட்ங்கிறது மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து மீடியால சொல்றது வந்து சுப்மான் கில் கேப்டன், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன். அதை வச்சு பார்க்கச்சே நம்பர் 4 ராகுலுக்கு வந்துருவார் அப்படின்னு தோன்றது. நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 6 ரிஷப் பந்த் அப்படி வரலாம். அப்படிதான் பேட்டிங் ஆர்டர் போகும்னு எனக்கு தோன்றது. ஒருவேளை அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல நான் சொன்ன மாதிரி நடந்ததுன்னா ரஹானே வில் பேட் அட் நம்பர் 5. ஓகே. சோ ராகுல் வில் பேட் அட் 4. அது மாதிரி வரும். ஐயர் வந்து பேக்கப், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேக்கப்ல இருப்பாரு. சுதர்சன் ஓப்பனிங் இல்ல, ராகுல் ஓப்பனிங் என்கிட்ட நம்பர் 4ல வந்து இவர் வருவாரு. அதனால KL ராகுல் அட் நம்பர் 4 வில் பி a very very good solid replacement for விராட் கோலி. இப்ப இருக்கிற சாய் சுதர்சன் ஃபார்முக்கு அவர் ஓப்பனிங் தைரியமா ஆடலாம் தான் தோன்றது. ஏன்னா அவர் வந்து போன சீசன் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல ஆனவர் தான். இங்கிலீஷ் லீக் எல்லாம் ஆடிட்டு வந்திருக்காரு போன சீசன். அவருக்கு ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல. சார் கடைசி கொஸ்டினா, ஜடேஜாவும் T20ல ரோஹித் அண்ட் கோலி அண்ட் ஜடேஜா தான் 3 பேரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோஹித் அண்ட் கோலி டெஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜடேஜாவுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஜடேஜா இந்த ஒரு லாஸ்ட் சீரீஸா இங்கிலாந்துக்கு ஆடுவார்னு தான் எனக்கு தோன்றது. ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடணுங்கிற ஒரு ஐடியால ஜடேஜா பிளேஸ்க்கு தான் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கு. ஈவன் அஸ்வின் இருக்குச்சே ஜடேஜா தான் ஆனாங்க ஒரே ஸ்பின்னர் அடைச்சேன். ஆஸ்திரேலியால இங்கிலாந்து எல்லாம் அடைச்சேன். இன்னொன்னு வந்து அக்சர் பட்டேல் ஆஸ் அ போலர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆர்டினரி. அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட பேட்டிங் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. எந்த இதுலயும் ஒன்றும் பெரிய ஆட்டமானு தெரியல. அவர் ஒன் டே கிரிக்கெட்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் நல்ல கிரிக்கெட்டர் தான். ஸோ இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல 2 ஸ்பின்னர், அது மேக்ஸிமம் 3 ஸ்பின்னர் தான் அந்த ஸ்குவாட் 16 நம்பர் ஸ்குவாட்ல எடுத்துட்டு போவாங்க. அதுல ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டரா இருந்து, குல்தீப் யாதவ் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ வந்துருது. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆயிடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அதனால ஜடேஜாவுடைய பிளேஸ் வந்து ஓரளவுக்கு அஷ்யூர்டா இருக்குன்னு எனக்கு தோன்றது. அதனால அவர் வந்து அவருக்கு வந்து கேப்டன்சி அது வேற இது அவர் டிராப் பண்றது அதெல்லாம் ஒன்றும் டெலிகஸே கிடையாது. இப்ப ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லைன்னா டிராப் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். விராட் கோலியை ஃபார்ம்ல இல்லைன்னா டிராப் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஜடேஜாவை எப்போ வேணா டிராப் பண்ணலாம், எப்போ வேணா கொண்டு வரலாம். அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஐகான் இது கிடையாது. அந்த டெலிகசி செலக்டர்ஸ்க்கு இல்லாதனால, இன்னும் இந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால, கம்பேரிட்டிவ் அக்ஷர் பட்டேல் அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர்ங்கிறதுனாலையும், பேட்டிங் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் அவர் வந்து இந்த சீரீஸ் ஆடுவார். இதுதான் அவருக்கு கடைசி சீரீஸா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன்.
சார் நிறைய விஷயங்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.